மணி, குருஜியோட முகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாரு. நேத்து இரவு முழுவதும் முகலாயர் படைகளோட சண்டை போட்ட மாதிரி இருக்கு. சரியா சொன்ன. வாழ்க்கையிலே முறையா நம்ம குரு ஒழுங்கான வேலையை செய்யறாரு. அது எப்படி? கொசுவுக்கு தீனி ஆயிட்டார்ல. இந்த அப்பாவி கொசு எல்லாம் இவர் ரத்தத்தை உரியுதுங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் இந்த குரு நம்ம ரத்தத்தை தானே உறிஞ்சிருக்காருன்னு. டேய் வெக்கங்கட்டவனுங்களா, வாய மூடுங்கடா. நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நகரல. அதுவும் இல்லாம ஒரு தடவை கூட என் கண்ணு அசரவே இல்ல. அப்படியா? அப்ப நீங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் ராத்திரி முழுக்க கொசு உங்களோட ஞானத்தை உறிஞ்சி எடுத்துருச்சுன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பண்டிட் ராமகிருஷ்ணா, நீ வெற்றியோட திரும்பி வர்றதுக்கு தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. நீ தோத்து திரும்பி வந்துடக்கூடாது. நீ ஜெயிச்சே ஆகணும். நீ யாருக்காக ஜெயிக்கிறியோ இல்லையோ, எனக்காக ஜெயிச்சே ஆகணும். என்னுடைய உடன்பிறவா சகோதரனே. உடன்பிறவா சகோதரனா? ஆமா, பண்டிட் ராமகிருஷ்ணா எனக்கு ஒரு சகோதர மாதிரி. நான் இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொன்னதே இல்ல. அதனால என்னுடைய உடன்பிறவா சகோதரனே, நீ மட்டும் இதுல தோத்துட்டேன்னா நம்ம எல்லாரும். குருஜி, நான் இப்ப என்ன யுத்தத்துக்கா போயிட்டு இருக்கேன்? நான் உங்களை நல்லா சிரிக்க வச்சு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தான் போயிட்டு இருக்கேன். பண்டிட் ராமகிருஷ்ணா, இல்ல இல்ல இல்ல, என்னுடைய உடன்பிறவா சகோதரனே, அந்த முகலாயர் நம்ம சொல்றதுக்கு சிரிக்கலனா நம்ம உயிர் கண்டிப்பா போயிடும். அதுலயும் தூக்குல போட்டு நம்மள கொன்றுவானுங்க. அடடா குருஜி, இங்க வாங்க வாங்க. எல்லாம் சரியாயிடும். நீங்க தைரியத்தோட பொறுமையா இருங்க. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணனை இங்க கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கணுமா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்றேன். இன்னைக்கு அவனோட முடிவை இங்கதான் நாம எழுத போறோம். வர சொல்லுங்க அவனை. நில்லு. போர்க்களத்துல முதுக காட்டுறவன எங்க அரசருக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்காக அவமரியாதையா இங்க நடந்துக்கிற? உங்க அரசவையோட விதிமுறைப்படி எல்லாரும் தலை குனிஞ்சு தானே நிக்கணும். நான் தலை குனிஞ்சு நிக்கிறது எங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு மட்டும்தான். இப்படி பண்ணாதான் என்னால உங்க விதிமுறைப்படியும் இருக்க முடியும், என் கொள்கைப்படியும் இருக்க முடியும். ஆனா இப்படி பண்றதுனால எங்க விதிப்படி நடந்துக்கிறேன்னு எப்படி சொல்ற? நீ உன் முதுகுதான காட்டுற பண்டிதா? சரிதான், ஆனா நான் உங்க கண்ணை பார்த்து பேசலையே. அப்புறம் உங்க விதிகள்லயும் முதுக காட்டக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த நகரத்துக்கு புதுசா, அதனால எனக்கு எதுவும் தெரியல. என்ன தைரியம் உனக்கு? அமைச்சரே, நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்க அரசவையோட விதிப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு உங்க மகாராஜா அனுமதி கொடுக்கணும். அப்பதான் என்னால முகத்தை காட்டவும் உங்க பக்கத்துல வந்து நிக்கவும் முடியும். அமைச்சரே, அனுமதிக்கிறேன். வணக்கம் பாஷா சலாமத் அவர்களே. வணக்கம் குருவே. வணக்கம் இல்ல சலாம். எப்படி 3 தடவை இப்படி பண்ணணும். ஆமா பண்டிதரே, உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் நேற்று ஆக்ராவில் இரவு பொழுது எப்படி போச்சு? எந்த தொந்தரவும் இருந்திருக்காதுன்னு நான் நம்புறேன். எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா புலவர்களோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நேத்து ராத்திரி ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. குருஜி, இன்னைக்கு உங்களால பண்டிதர் ராமகிருஷ்ணாவை எதுவும் பண்ண முடியலனாலும் அந்த ஷென்ஷா பாபர் கண்டிப்பா அதை பண்ணிடுவார். ஆனா அவனை மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து செஞ்சிருவாரு. என்ன? நம்ம எல்லாரையும் குட்டி குட்டி துண்டா வெட்டி காக்காக்கு போட்டுருவாரு குருவே. அமைச்சரே, கபான உள்ள வர சொல்லுங்க. கபான் அவர்களே, உள்ள வாங்க.
பேரரசர் நீடூடி வாழ்க. இந்த கபன் உங்களுடைய அடிமை. கபான் அவர்களே, இவருதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இவர் ஒரு சவால் விட்டிருக்காரு. இவர் விட புத்திசாலி யாருமே இல்லைன்னு. அதனாலதான் உங்களை நான் வரவழைச்சிருக்கேன். இவர் ஒரு அழையாத விருந்தாளி. இவர்கிட்ட உங்க பாட்டு திறமையையும் நகைச்சுவை திறமையும் காட்டுங்க. நீங்க இன்னைக்கு இங்க காட்ட போறவங்களோட திறமை அந்த விஜயநகரம் முழுவதும் போய் சேரணும். உத்தரவு ஹுசூர். அவையோர்களே, நமக்கு எழுதப்பட்ட விதி இருக்கே, மனுஷனை படாத பாடுபடுத்தி சோகப்படுத்திடுது. ஒரு நாள் நான் கொஞ்சமா நிலம் வாங்கினேன். எனக்கு தான் புள்ள குட்டியே இல்லைன்னா அந்த அந்த நிலத்திலையும் புல்லு பொண்டு கூட முளைக்கல. இங்க பாருங்கய்யா, சிரிப்புங்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. சிரிப்பு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு. ஆனா நீங்க என்னைக்குமே உங்களை விட ஆரோக்கியமான ஒருத்தரை பார்த்து சிரிச்சிடக்கூடாது. ஒருவேளை அவரோட தலைய பார்க்க வழுக்கையா தெரிஞ்சாலும் கூட அவரோட தலைக்குள்ள உங்களை விட வல்லவரா இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கேளுங்க ஐயா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஏன் பார்த்து பயப்பட மாட்டேங்கிறீங்க? பிரச்சனைய பார்த்து பண்டிதரு பயப்பட மாட்டேங்கிறாரு. பண்டிதர் அவரோட தலையை தொட்டு சொல்றாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அருமையா இருந்தது கபான் அவர்களே. இதே மாதிரி இனிப்போடவே பேசுக பண்டிதர் ராமகிருஷ்ண கிட்ட. ஒருவேளை காரம் கூடிருச்சுன்னா அந்த காரத்தை அவரால் தாங்கிக்க முடியாது. கேளுங்க ஐயா, புருஷன் வீட்டுக்கு வந்ததும் அவன் பொண்டாட்டி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாலாம். புருஷன் கேட்டிருக்கான், எதுக்கு என்ன அடிக்கிறேன்னு. அதுக்கு அவ பக்கத்து வீட்டு முட்டாய் கடைக்காரன் வீட்டு வேலைக்காரி கூட தொடர்பு வச்சிருந்திருக்கான். அதுக்கு புருஷன் கேட்டிருக்கான், அதுல ஏன் மேல என்ன தப்பு இருக்குன்னு. அதுக்காக என்ன போட்டு ஏன் அடிக்கிறேன்னு கேட்டிருக்கான். அதுக்கு பொண்டாட்டி, அதுக்குன்னு நீ அப்படி பண்ற வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? அதுக்கு முன்னாடியே உன்னை அடிச்சு போட்டுட்டு அந்த தப்ப நீயும் பண்ண மாட்டல்லன்னு சொல்லியிருக்கா. எனக்கு தெரியும் அதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு. உன்னை அடிச்சாதான் நீ அந்த தப்ப பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்கா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்போ உங்க முறை. பண்டிட் ராமகிருஷ்ணா, சீக்கிரம் உன்னோட அம்பு எடுத்து வீசு. மகாராஜா ஒரு நாள் சாயந்தர நேரத்துல மணி அவர்கள் அவரோட நண்பர் தனி வீட்டுக்கு போனாரு. அவர் அங்கிருந்து கிளம்புற நேரத்துல மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிருக்கு. தனி சொல்லிருக்காரு, மணி நீ இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில கிளம்புன்னு. அதுக்கு மணியும் ஒத்துக்கிட்டாரு. தனி ஒரு அறைக்குள்ள போய் படுக்கையை தயார் பண்ணிட்டு வந்து பார்த்தா மணியை எங்கேயுமே காணோம். 3 மணி நேரம் கழிச்சு மணி திரும்ப வந்திருக்காரு, மொத்தமா நனைஞ்சு போய். தனி கேட்டாரு, மணி நீ எங்க போனன்னு, ஏன் இப்படி நனைஞ்சு போயிருக்க? அதுக்கு மணி என்ன சொன்னாருன்னா, நான் என்னோட வீட்டுக்கு போய் ராத்திரி இங்க தங்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்னதான் படிப்பு படிச்சிருக்கீங்கன்னு. எனக்கு உங்க நகைச்சுவை பார்த்து சிரிப்பு வரல, ஆனா உங்க நீண்ட முகத்தை பார்த்தாதான் சிரிப்பு வருது. பண்டிட் ராமகிருஷ்ணா, உன் புத்தியை பயன்படுத்த. அவனுடைய சிரிப்பு தான் நம்ம எல்லாருடைய உயிரையும் காப்பாத்த போகுதுங்கிறத மறந்துடாத. கேளுங்க ஐயா, உங்களுக்கு இன்னொரு நகைச்சுவையை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு குரு தன்னோட சிஷியர்களுக்கு 5 வருஷமா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் அவங்க கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு பரீட்சைன்னு சொல்லி இருந்திருக்காரு. அது எப்படின்னா, நான் ஒரு வாக்கியத்தை சொல்லுவேன், ஆனா அதுல ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அந்த விட்டு போன வார்த்தையை கண்டுபிடிச்சு எழுதணும்னு சொல்லியிருக்காரு. குரு சொன்னது,
900 எலிகளை சாப்பிட்ட பூனை போனது. அதுக்கு அவரோட சீடர் சொல்லியிருக்காரு, குருவே என்ன மன்னிச்சிருங்க, எந்த பூனையாலையும் 900 எலிகளை சாப்பிட்டுட்டு அதால நடக்க முடியாது. நீங்க சொல்றீங்களேன்னு அது நடந்தாலும் நீங்க பார்க்கும்போது மெதுவா நடந்து போகும், நீங்க பார்க்காதப்ப படுத்துருன்னு. ஒரு பூனையால எப்படிடா 900 எலியை சாப்பிட முடியும்? இதுக்கு இவங்க எல்லாரும் சிரிக்க வேற அதான் செய்யறாங்க. எனக்கும் புரியல. குருஜி எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஆனா அந்த பூனை வேணா உங்கள மாதிரி இருக்கும். ஒரு நாள் விரதம் இருந்தாலும் ஒரு வார சாப்பாட்டை தின்னு 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 தீப்பீங்க. பாஷா சலாமத், சில சமயம் நம்மளோட வாழ்க்கையே நமக்கு நகைச்சுவையா மாறிடும். அது இருக்கட்டுங்க, அது என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஒருவேளை எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா சந்தோஷமா தானே இருக்கும். கப்பன் அவர்களே, சந்தோஷம்னா என்ன? காலாகாலமா மக்கள்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. எதனாலன்னா அவங்க எப்பவும் வீட்டுக்கு வெளியில இருக்காங்க. ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே தங்கிட்டா தொல்லை தாங்க முடியாது. எப்படி சந்தோஷப்படுறோம்? யாராவது நம்மள பார்த்து என்ன திடீர்னு இழைச்சு போயிட்டேன்னு கேட்டா நம்ம சந்தோஷப்படுறோம். மனைவிக்கு கோபம் வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு அவங்க சொன்னா கணவர்கள் கோபப்படுறாங்க. காதலனுக்கு காதலியோட பேரு மறந்து போகும்போது காதலிய அன்பேன்னு கூப்பிட்டானா அவன் காதலி சந்தோஷப்படுறா. இல்ல யாராவது அதிகமா பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா யமதர்மர் சந்தோஷப்படுவாரு. சிரிப்புங்கிறது எதிர்பாராத சமயத்துல வர்ற மழை மாதிரி எப்ப வேணாலும் வரும். நீங்க குடுகுடுப்புக்கார மாதிரி துணி போட்டுட்டு இருக்கிறத பாக்கும்போது மத்தவங்க சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் வெத்தலைய போட்டுட்டு என்ன பத்தி நகைச்சுவை செஞ்சு நீங்களும் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. சரியா சொன்ன, சரியா சொன்ன. கேளுங்கய்யா, நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னு சொல்றது? பார்க்க பிரியாணி கடை மாதிரி இருந்தாலும் உப்பு சப்பை இல்லாம பேசுறீங்களே. பாட்ஷா சலாமத், நமக்கு எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கிடைச்சிரும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யதார்த்தங்கிறது வித்தியாசமானது. கவனமா கேளுங்க. அமிர்தத்தை குடிச்சவங்கள நம்ம கடவுள்னு சொல்றோம். ஆனா விஷத்தை குடிச்சவரை நம்ம பெரிய கடவுள்னு சொல்றோம். ஆனா எவன் விஷத்தையே அமிர்தமா நினைச்சு குடிக்கிறானோ அவனதான் கணவன்னு சொல்றோம். மகாராஜா, காதலிக்கிறவன் ஒரு வண்டு மாதிரி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கணவன் வானத்துல பறக்கிற பட்டம் மாதிரி. ஆனா அவனோட நூல் மனைவியோட கையில தானே இருக்கு. அப்படியே மேல தள்ளாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த நூலை அறுத்து விட்டுருவாங்க. கேளுங்கய்யா, இது வரைக்கும் தான் புத்திசாலின்ற முகமுடிய போட்டிருந்த பண்டிதருக்கு வேஷம் கலைஞ்சிருச்சு. வேற வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? உங்களால ஆலங்கட்டி மேல தலையில விழுறத தடுக்கவே முடியாது. உங்களுக்கு தான் தலை வழுக்கையா இருக்கே. உங்களுக்கு அந்த சின்ன விஷயத்துல கூட அதிர்ஷ்டமே இல்ல. பண்டித ராமகிருஷ்ணா, எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்களே பாத்துக்கங்க உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு, என்ன தகுதி இருக்குன்னு. பாருங்க பாருங்க, இங்க நிக்கிறவர் தான் விஜயநகரத்தோட மிகப்பெரிய புத்திசாலி. பண்டிதரே, இந்த நொடியில இருந்து விஜயநகரத்தை உங்களோட சேர்த்து பேசுறத விட்டுட்டு இதுக்கப்புறம் விஜயநகரத்தை தாக்க போறேன். மகாராஜா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, அது போதும். ஒசூர், என்ன மன்னிச்சிருங்க. ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லதான். இவரு பசி எடுத்த கோழி. அதான் இந்த மாதிரி பதட்டத்தோட நடுங்கிக்கிட்டு இருக்காரு. இவரு ஒரு வாய்ப்பு தானே கேக்குறாரு, பேசாம கொடுத்துருங்க ஒசூர். சரி, உங்களுக்காக இன்னொரு வாய்ப்பை இவருக்கு கொடுக்கிறேன். பண்டிட் ராமகிருஷ்ணா, இந்த வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டுறாத. நிலாவோட வெளிச்சத்தை விட நட்சத்திரத்தோட வெளிச்சம் கம்மியா தான் இருக்கு. இவரோட முகத்தை எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணா? விஜயநகரத்தை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்துல வந்தீங்களா, இல்ல இப்படி தோத்து நிக்கணும்ன்றதுக்காக வந்தீங்களா? பண்டிட் ராமகிருஷ்ணா, சொல்லு சொல்லு, ஏதாவது சொல்லு சொல்லு. நீ மேகமே இல்லாம பெய்கிற மலை மாதிரி.
காசுக்காக சுத்துற விளையாட்டு சக்கரம் மாதிரி. இதுக்கப்புறம் நான் இவனை பத்தி சொல்றதுக்கு என்னதான் இருக்கு ஒசூர்? பேரிச்ச மரத்துல தொங்குற சாதாரண பேரிச்ச மரம் தான் இவன். மகாராஜா, என்னால ஒருத்தர் அவமானப்படுத்துறதா நகைச்சுவைங்கிறத ஏத்துக்க முடியல. நண்பர்கள் கிட்ட தனியா பேசும்போது கூட எதிரிகளை பத்தி கேலி செய்ய மாட்டோம். ஏன்னா அது எங்களோட கலாச்சாரம் இல்ல. எங்க அம்மாவும் எனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. அதையும் மீறி நான் அப்படி செஞ்சேன்னா நான் என்னோட மகாராஜாவையும் என் அம்மாவையும் அவமானப்படுத்துற மாதிரி. இருந்தாலும் நான் கப்பன் அவர்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவேன். ஒண்ணு நான் தோத்து போவேன், இல்ல நான் என்னோட மானத்தை நிலைநாட்டுவேன். நான் தோத்து போவேன், இல்லனா என்னோட மானத்தை நிலைநாட்டுவேன். ஆனா சில பேரு என்ன கீழத்தள்ள ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா விழுறது அவங்கதான். அப்படி விழுந்தா அவங்களால எந்திரிச்சு நிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல. உத்தரவு அரசே, இந்த தேசத்தோட பேரரசரையே எதிர்த்து பேசுற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னை நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு சரியா தெரியாதுல்ல? நீங்க ஒரு தேசத்தோட பேரரசரா இருக்கலாம். ஆனா ஒரு பேரரசர் எப்ப மதிப்பிற்குரியவரா இருப்பாருன்னா அவரோட அவையில இருக்கிற மந்திரிகளும் மக்களும் அவங்க மனசுல என்ன தோணுதோ தயக்கமும் பயமும் இல்லாம அதை சொல்லும் போதுதான். ஆனா இங்க இருக்கிற யாருமே உங்களோட அனுமதி இல்லாம உங்களை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க சிரிக்கிறதுக்கே கட்டுப்பாடு இருக்கோ யோசிச்சு பாருங்க அங்க என்ன நடக்க போகுதுன்னு. மகாராஜா, உங்களோட இந்த ராஜ்யத்துல உங்க மக்கள்லாம் கைபொம்மைகளா இருக்காங்க. அவங்க மனுஷங்கள்ல இருந்து பொம்மையா மாறிட்டாங்க. அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா எங்க விஜயநகரத்துல ஒவ்வொருத்தருக்குமே சுதந்திரம் இருக்கு. அதனால மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு அவரோட மக்களால அவருக்கு கிடைச்ச லாபம் என்னன்னா எல்லாரும் திறமையானவர்கள். அப்புறம் இதுதான் எங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப பெரிய புகழாரும். அந்த காரணத்தினாலதான் எங்க விஜயநகரத்துல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் அவனே ஒரு வீரனா மாத்திக்கிறான், ஒரு பலம் வாய்ந்த தூணா இருக்கான். எங்க மகாராஜா ஒரு கொடைவள்ளல். எங்க எல்லாரோட இதயத்திலையும் அவர் குடியிருக்காரு. அப்படி இருக்கிற ராஜாவையும் ராஜ்யத்தையும் தோக்கடிக்கணும்னா அது ஒருபோதும் நடக்காத காரியம். மகாராஜா, உங்க பாணியில அதை சொல்லணும்னா நேத்து செய்ய முடியாத விஷயத்த ஒருவேளை இன்னைக்கு செய்ய முடியலாம். நேத்து செய்ய முடியாத விஷயத்த ஒருவேளை இன்னைக்கு செய்ய முடியலாம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் தோத்து போனவங்களை பார்த்திருக்காங்க. ஆனா உண்மையான அரசரால மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட மனசையும் ஆள முடியும். அப்படி இல்லனா தெருக்கள்ல தெரியிற சேவல் கூட கிரீடத்தோட தான் சுத்தும். கடவுளே, வாய மூடு. நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. யாருமே இந்த அளவுக்கு அரசர் முன்னாடி பேசினதில்ல. வீரர்களே, இவனை உடனடியா சிறைப்பிடிங்க. பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு கொஞ்சம் மூச்சு காத்த சுதந்திரமா சுவாசிக்க அனுமதி தர. நீ என்னுடைய அரசபைக்கே வந்து யாருமே கண் பார்வைய உயர்த்த பயப்படுற இடத்துல என்ன தைரியம் இருந்த குரலை உயர்த்தி பேசுவ? முதல்ல என்னன்னா, நீ வரும்போது உன் முதுக காட்டி என்ன அவமானப்படுத்தின. இப்ப என்னன்னா ஏன் முன்னாடியே நான் தப்பு பண்றேன்னு சொல்லி எனக்கே நீ ஆலோசனையா சொல்ற? முகலாயரான நாம நம்மள அவமானப்படுத்தவன பழிவாங்கும் விதமா அவன் தலையை இப்பவே விட்டுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே உண்மையை மட்டுமே பேசுற பழக்கம் இருக்கு மகாராஜா. உங்களை அவமதிக்கணுங்கிற எண்ணத்துல நான் பேசல. இந்த நிமிஷமே இந்த மரியாதை தெரியாதவனோட தலையை வெட்டி எடுங்க, வெட்டுங்க.